to Colgate Varangum Rockstar #Start Rockstar. Co-powered by India's #1 dealer Vasant & Co, Hamam and Horlicks Women's Plus. So விஜய், நம்ம ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம சிங்கர்ஸ் எல்லாம் டீமா பிரிச்சதே ஒரு விஷயத்துக்காக தான். அவங்களுக்குள்ள ஒரு ஃபயரை உண்டாக்கணும், பயங்கரமா போட்டி வரணும் அப்படின்னு நான் அதுக்கு தான் பிளான் பண்ணியே பிரிச்சது. எப்பவுமே இவங்களுக்கு ஒரு தீம் ரவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம்ல, இன்னைக்கு ரொம்ப ஜாலியா ஃப்ரீயா அவங்க விருப்பப்பட்ட மாதிரி பாடல்கள் பாடலாம். என்ன வேணாலும் பண்ணலாம், ஆடலாம், பாடலாம், ஆக்ட் பண்ணலாம், பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். முதல் நாள்ல இருந்து அதான் பண்ணிருக்கோம். ஏதாவது பண்ணுங்கன்னு பாதி பேர் கால்ல எல்லாம் விழுந்துருக்கிறேன். என்னமோ நம்ம கையில வச்சு கட்டி போட்டு நீ எதுவும் பண்ணக்கூடாது, ஒரு நாள் தான் பிடி பீரியட் விடுவோம் அப்படின்ற அளவுக்கு பில்டப் கொடுக்குறியா? அதெல்லாம் கிடையாது. நானும் டிஎஸ்பி சாரும் முடிவு பண்ணிட்டோம், நோ மோர் சேஞ்சஸ். அப்பாவே சொல்லிட்டாரா? அது மாதிரி டிஎஸ்பி சாரே சொல்லிட்டாரா அப்படின்னா அதுக்கு ஓகே தான். அதுக்கு மேல எந்த விதமான சோ இந்த வாரம் நம்ம ராக் ஸ்டார்ல சூப்பர் 6 உடைய ஃப்ரீ ஸ்டைல் ரன். இந்த சூப்பர் 6 கண்ட்ரோல் பண்ணி அழகா டியூன் பண்ணி பத்திரமா பாத்துக்கிற ஒரு முக்கியமான 3 பேர். அந்த 3 ஜட்ஜஸ் யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். டிஎஸ்பி சார், ராக் ஸ்டார் டிஎஸ்பி அவர்கள், மனோ சார் அண்ட் ஸ்ரீ சார், வணக்கம். வெல்கம் சார். சோ கிக்கி, கோல்கேட் வழங்கும் ஸ்மைல் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த சூப்பர் 6 ஓட பியூட்டிஃபுல்லான ஃப்ரீ ஸ்டைல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். எஸ். ஃபர்ஸ்ட் யார் வர போறா? என்னதான் இருந்தாலும் என்ன போட்டாலும் இவர் ரஜினி சார் மாதிரி இருப்பாரு. மனிதருள் மாணிக்கம், மண்ணின் மைந்தர், மேஜிக்கல் மகாலிங்கம், மரம் ஏறும் மகாலிங்கம், மண்ணெண்ணெய் விக்கும் மகாலிங்கம், மண்ணெண்ணெய் விக்கும் மகாலிங்கம், எப்படி வேணா சொல்லலாம். the magical man, the mass man, மகாலிங்கம் அவர்களை வரவேற்கிறோம்.
ஜென்ரலா சொல்லுவாங்க நான் கும்பிட்டு ஆத்தா என்ன கை விடலப்பா, அது மாதிரி நாங்க வச்ச பேரு கொஞ்சம் கூட மிஸ் ஆகல. What is this? முழு சந்திரமுகியா மாறி நிக்கிறேன் கங்காவை பாருன்ற மாதிரி முழு மாசா மாறி நிக்கிற மாஸ் மகாலிங்கத்தை பாரு கிக்கி. Who is this? Who are you, man? I am Mahalingam. எவ்வளோ பில்டப் போட who's this அப்படின்லாம் கேக்குறேன். ஸ்டைலா சொல்லணும்ல. I am Mahalingam. ஐயோ. மயங்கிட்டேன். பாத்துட்டு இருக்க ஜட்ஜஸ்லாம் சொல்றது முடி பாத்துட்டு இருக்க ஒரு ஆடியன்ஸா செம்மையா பாடுனீங்க நீங்க. உங்க பேர் என்னங்க? சான்ஸே இல்ல. மிஹிதா. மிஹிதா. சூப்பர். ஜட்ஜஸ்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நாங்களே சொல்லிட்டோம். சாரி ஜட்ஜஸ். இல்ல அதுதான் கரெக்ட். ஆக்சுவலா என்னதான் ஜட்ஜஸ் ஆடியன்ஸ் தான் மெயின் ஜட்ஜ். அவங்க அக்செப்ட் பண்ணாதான் நாங்களே அவங்க ஜட்ஜஸா இருந்தாலும் ஆங்கரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஆடியன்ஸ் சொன்னாதான். ஸோ நீங்க ஆடியன்ஸா சொல்றது தப்பே இல்லை. And yeah, before we go, first let's give a big round of applause to Mihita, right? How do you spell it? Mihita. So super, ரொம்ப அழகா பாடுங்க. ஏன்னா முக்கியமா இந்த பாட்டோட கிக் ஸ்டார்ட்டே அந்த வாய்ஸ் தான். அது அப்படியே நான் நிஜமா இப்படி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் இங்கே வந்து தேடி பார்க்குறோம். ஸோ சூப்பர்மா, கீப் இட் அப், ஆசம். மகாலிங்கம் அவர்களே, நான் எல்லாரும் எக்ஸ்பிரஷன் பார்க்குறேன். அந்த ஹை நோட் போகும்போது என்ன நடக்க போகுதுன்னு நீங்க வந்து எதுவுமே நடக்காத மாதிரி பாடிடுறீங்களே, இது ரொம்ப அநியாயமா இருக்கு. சூப்பர். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிரியேஷன்ஸ் எவர் ஆஃப் ரஹ்மான் சார். அதாவது ஒரு டான்ஸ் நம்பர் இப்படியும் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸ் ஆகிற ரேஞ்சுக்கு இந்த சாங் இருக்கும். இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் காம்போசிஷன். சூப்பர், கீப் இட் அப், கலக்குங்க. Thank you sir. Let's hear from Manu sir. ஐயோ என்ன பெர்ஃபார்மன்ஸ், செலிப்ரேஷனாக இருந்தது. மகாலிங்கம் செலிப்ரேஷன் ஃபண்டாஸ்டிக். அதாவது அந்த ஆலமரம் ஸ்டெப் போட்டார் நடுவில் பார்த்தீங்களா, இப்படி எல்லாம் பின்னாடி திருப்பி ஆடணுமா மரம். அது ஆட டான்ஸ் மட்டும் எடிட் பண்ணிட்டா எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ். எக்ஸ்ட்ரா என்ன கிரிப்போட பாடினீங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் அவங்க எல்லாம் முத்துக்கள் ரொம்ப அற்புதமாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிராண்டியராக இருந்தது, கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. சினி சார், அஃப்கோர்ஸ் இது வந்து கிளாசிக்கு மேலே ஒரு வேர்டு இருந்தாலும் இந்த பாட்டு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மகாலிங்கம் தான் டிஎஸ்பி சார் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு மலையில் நான் கண்ட மாணிக்கமான்னு அவர் அது வேற அப்படி வேற எழுதியிருக்கார். அவர் ஹிந்தியில் வந்து யாரு மிஸ் எல்லாமே ஆன்னு இருக்கும். இது ஒரு மலையில் நான் கண்ட மாணிக்கமா கிழிஞ்சிரும் சாதாரணமாக ஒரு வாய்ஸுக்கு. அது வந்து அவ்வளோ ஈஸியாக பாடுறீங்க நீங்கள், நியாயமே கிடையாது இதெல்லாம் மகாலிங்கம். இந்த பாட்டு முதல்ல வரும்போது ஐ ஜஸ்ட் டெல் யூ ஒன் ட்ரிவியா. அதாவது ரஹ்மான் சாரோட பாட்டு 90s ஒரு ஆல்பம் வரும்போது முதல்ல எல்லாரும் நிறைய மியூசிஷியன்ஸ் எஸ்பெஷலி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் பாம்பேல நான் போகும்போது தில்சே அப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அவர் பெரிய இஸ் அ கிரேட் மியூசிக் டைரக்டர், இஸ் ஃபேண்டாஸ்டிக் சாங்ஸ் இஸ் டன். அவர் வந்து சொன்னார் என்கிட்ட, क्या है ये छैया छैया कुछ बनाया रहमान साहब को क्या हो गया, இப்படி இருக்கு பாட்டு, ஏன் இந்த மாதிரி பேசுறாங்கன்னு. அஃப்கோர்ஸ் அப்புறம் வந்து அது அலை அடிச்சு இந்தியாவே அடிச்சு எங்க போச்சு அது. ஸோ छैया छैया அது வந்து எபிக்கு மேல அன்பிலீவபிள். அண்ட் தென் த பேண்ட் இது இந்த பாட்டு வந்து ரீப்ரொடியூஸ் பண்றதுங்கிறது இட் இஸ் நாட் அ ஜோக். நிறைய சொல்லலாம். ஜேவியர் வாசிச்ச மேண்டலினா, இவர் வாசிச்ச ஸ்ட்ரிங், விஜயன் வாசிச்ச ஸ்ட்ரிங்ஸா, அபி வாசிச்ச கிட்டாரா, த பேஸ் வாசிச்சார் ஜெரார்ட், மை காட் த பிகினிங். அண்ட் தென் எவ்ரிபடி நோ தட் லலித் வந்து ஃப்ளூட்டு. அண்ட் செல்வா நீங்க கலக்கிட்டீங்க செல்வா. அந்த நடுவில் அந்த ரிதம் சேஞ்ச் இருக்குல்ல, ஓ மை காட், அந்த என்டையர் செக்ஷன். அண்ட் அஃப்கோர்ஸ் நிவிதா ஃபேண்டாஸ்டிக். திஸ் குரூப் வந்து இட்ஸ் கால்ட் சென்னை வாக்ஸ். அந்த 6 பேரும் தேர் அப்சல்யூட்லி கிரேட். சென்னை வாக்ஸ்னால ஒரு சின்ன ஒரு டேக்லைன் கொடுக்கலான்னு இருக்கேன் உங்களுக்கு. கொடுங்க. சென்னை வாக்ஸ் ஜஸ்ட் ராக்ஸ். ஜஸ்ட் ராக்ஸ். இதுக்காகவே அவங்க கத்தி பாடினதே. அன்பிலீவபிள். என்ன ஒரு எபிக் சாங் கொண்டு வந்து கலக்கிட்டேங்க மகாலிங்கம். அதான் சொன்னேன், நியாயமே கிடையாது.
காலிவுட் ரஜினி மகாலிங்கமா பார்த்துட்டோம். இன்னைக்கு பாலிவுட் ஷாருக் மகாலிங்கமா பார்க்கணும்னு இந்த ஆசைப்படுறேன். வாரம் ஷாருக் மகாலிங்கமாக மாறுறாரு இந்த ஸ்டேஜ்ல இவரு. அதனால இப்ப நாங்க ஒரு டைலாக் போடுவோம். ஷாருக் கான் சார் பேசுற டைலாக். அதை பேசிட்டு அவரை மாதிரி இப்படி நீங்க போஸ்ட் பண்ணி நிக்கணும். ஓகே, ரெடி? அது போஸ் தெரியும்ல. சூப்பர். விஜய், இது பண்ணிக்கா. சிபிராஜ் போடுவார் இதுல. உம்மா 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 அதுல போறது. பட் எனிவே அந்த ஸ்டெப் மாத்தி நீ சொல்றேன். சொல்லி கூடடா ஷாருக் கான். நீங்க அந்த dialogue போடுங்க. நம்ம பேச இது சண்டே பிரேயர் மீட்டிங். கர்த்தரே. இப்போதைக்கு அந்த டைலாக் போட்டுருவோம். Don't underestimate the power of a common man. You are a halwa wala. Hey Minamma, don't underestimate the power of common man. அது சொல்லிட்டு இப்படி நிக்கணும். சொல்லு. Don't underestimate the power of common man. அவ்வளவுதான் தல. அதுக்கு Of the முன்னாடி common man. மீனம்மாவை ஆட் Hi, பண்ணி. Meenamma. Don't under. அண்டர் கிட்ட கேப் போடாது. Underestimate. Estimate, yeah. The power of- Underestimate power of the music. பவர் ஆஃப் தி மியூசிக். ஃபர்ஸ்ட் அந்த ஹே மீனம்மா போட்டுக்கணும். ஹே 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 அதுதான் ஷாருக் கான் அதுதான் வாய்ஸ். ஷாருக் டப்பிங். கான் அவருக்கு நீங்க டிவி எல்லாம் பாத்துருக்கீங்களா? ஒரு வாய்ஸ் தமிழ் டப்பிங்ல வருமே. ஹே 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 சந்திரமுகி அது மாதிரியா? ஏ மீனம்மாவை சேர்த்துக்கணும். Don't underestimate the power of common man. Power of common man. அப்ப அவ்வளவுதான். ஸ்பீடா சொல்றீங்க, தப்பா இருந்தாலும் தெரியாது. Hey, ஓகே. Meenamma. Don't underestimate of the power of the common man. அது அங்க என்ன இருக்கு? அங்க என்ன இருக்கு? No. Hi, Meenamma. Hi, Meenamma. ஓகே ஓகே. பை பை மீனம்மா. Hi, Meenamma. Don't underestimate of the power of the common man. சூப்பர். அது இந்த மீனம்மாவை க்ளோஸ் அப்ல பார்த்து அந்த டயலாக் சொல்றது கஷ்டம் தான். எனிவே சூப்பர். थैंक यू so much. இந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கிற ஒரே ஒரு ஃபேமிலி ஷோ ராக் ஸ்டார் மட்டும் தான். எட்டி வச்சுப்போம், காரி குதிப்போம், அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி நாங்க. என்ன ஃப்ரீ ஸ்டைல் ஆமா, ரவுண்ட். இல்லனா ரொம்ப மரியாதை இருக்கும். சோ இப்போ எவ்வளவு ஹார்ட்ஸ் அப்படின்றத பார்க்க போறோம். நெஞ்சு உச்சி கொட்டி துடிக்குது தையா தையா நெஞ்சு கொட்டி கொட்டி தவிக்குது தையா உயிர் கொட்டி கொட்டி தவிக்குது Tiny heart. பச்சைக்கு பறந்தது தையா தக தையா 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 தக தையா 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 தக தையா தையா கட் சார் இதுல -10 போட முடியுமா? இந்த மாதிரி ஆர்டர் இப்போ எத்தனை? அதான் யோசிச்சேன் -2 ஆவது போடணும். ஒரு 10 நல்லா நீங்க நல்லா சூப்பரா பண்ணிருக்கீங்க. 90 மார்க்ஸ், அதாவது 90 ஹார்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. Yeah, super. Thank you darling. மாஸ் மகாலிங்கம் இன்னைக்கு மாஸ் தான். கிகி, சோ இன்னைக்கு ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்னு சொல்லியாச்சு. Yeah. சோ ஒரு சின்ன கட்டத்துக்குள்ளே உங்களை நம்ம அடைக்க விரும்பல. நீங்க என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா போலாம். இட்ஸ் லைக் பிடி பீரியட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லியாச்சு. சோ எல்லாம் ஃபுல்லா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. Yeah. நெக்ஸ்ட் யார் வர போறா? நீங்க தான் சொல்லு. உங்க டீம்ல இருந்து யாரை கூப்பிட போறீங்க? சத்யன் ஸ்டேஜுக்கு வர போறாரு. ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரு. ஆல் ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட். தாலாட்டும் காற்றேவா தலை கோதும் விரலேவா தொலைதூர நிலவேவா தொட வேண்டும் வானேவா உன் சின்ன இதழ் முத்தம் தின்னாமல் என் ஜென்மம் வீணென்று போவேணும் உன் வண்ண திருமேனி சேராமல் என் வயது பாடென்று ஆவேணும் உன் அழகு ராஜாங்கம் ஆளாமல் என் ஆவி சிறிதாகி போவேணும் என் உயிரே நீதானோ என் உயிரே நீதானோ தாலாட்டும் காற்றேவா தலை கோதும் விரலேவா தொலைதூர நிலவேவா தொட வேண்டும் வானேவா
ஒரு சிங்காரம் செய்யாமல் போவேனோ பேச்சிழந்த வேளையில பெண்ணழகு என் மாதல் மூச்சு விடும் வாசனையை நுகராம போவேனோ உன் பாதம் வாங்கி நெஞ்சில் பதியாமற் போவேனோ உன் பன்னீரச்சில் ருசியை அருகாமற் போவேனோ உன் உடலை உயிர் விட்டு போனாலும் என் உயிரை உன்னோடு பாய்ச்சேனோ உன் உடலை உயிர் விட்டு போனாலும் என் உயிரை உன்னோடு பாய்ச்சேனோ உன் அங்கம் எங்கெங்கும் உயிராகி நீ வாழும் வரை நானும் வாழேனோ என் உயிரே நீதானோ என் உயிரே நீதானோ தாலாட்டும் காற்றேவா தலை கோதும் விரலேவா ஒரு நாள் ஒரு பொழுது உன் மடியில் நான் விழுந்து திருநாள் காணாமல் செத்தொழிந்து போவேனோ தலையெல்லாம் பூக்கள் பூத்து தள்ளாடும் மரம் ஏறி இலையெல்லாம் உன் பெயரை எழுதாம போவேனோ உன் கட்டுக்கூந்தல் காட்டில் நுழையாமற் போவேனோ அதன் கள்ளத்தேடை கொஞ்சம் பருகாமற் போவேனோ நீ பாதி தூக்கத்தில் புலம்புவதை ஒலிப்பதிவு நான் செய்ய மாட்டேனோ நீ பாதி தூக்கத்தில் புலம்புவதை ஒலிப்பதிவு நான் செய்ய மாட்டேனோ நீ பூடல் கொண்டாடும் பொழுதுகளில் அதை உனக்கு ஒளிபரப்ப மாட்டேனோ என் உரிமை நீதானோ என் உரிமை நீதானோ தாலாட்டும் காற்றேவா தலை கோதும் விரலேவா தொலை தூர நிலவேவா தொட வேண்டும் வானேவா உன் சின்ன இதழ் முத்தம் தின்னாமல் என் ஜன்மம் வீணென்று போவேணும் உன் வண்ண திருமேனி சேராமல் என் வயது பாடென்று ஆவேணும் உன் அழகு ராஜாங்கம் ஆளாமல் என் நாவி சிறிதாகி போவேனோ என் உயிரே நீதானோ என் உயிரே நீதானோ Thank you. நீங்க எனக்கு தெரிஞ்சு உங்க சைடுல இருக்க அந்த ஹார்ட்லாம் என்கிட்ட கொடுத்துருங்கன்ற அடிச்சு திம்சம் பண்ணிருக்காரு எங்காலே அது ஒத்துக்கலாம் ஆனா ஹார்ட் எல்லாம் கொடுக்க முடியாது சரி ஓகே பட் எனிவே ஒரு பெரிய 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 கைத்தட்டல் இன்னைக்கு ஃப்ரீ ஸ்டைல் சொன்ன எல்லாம் ட்ரெயின்ல போற பாட்டாவே பாடுறாங்களே அது கூட்ஸ் ட்ரெயின் இது கொஞ்சம் பேசஞ்சர் ட்ரெயின் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு இருந்துச்சு ஓகே ஃப்ரீ ஸ்டைலுக்கும் ட்ரெயின்ல போறதுக்கு எதுக்கு சம்பந்தம் அது எதுக்கு கீக்கி சொன்னா அவங்களுக்கு தெரியாது அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு ட்ரெயின்ல இருக்கிற டிடிஆர் சார் இதுக்கு டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுக்கூடாது லோட் ஏற்றிப்போம் கறி ஏற்றி போவோம் என்ன நிலைமை பாருங்க நல்லா படிச்சு வேற வேலைக்கு போயிருக்கலாம் உங்க கூட எல்லாம் சேர்ந்து பட் எனிவே மனோ சார் ஸ்டார்ட் பண்ண சார் அதுக்கு முன்னாடி பேசுறது ட்ரெயினை மறந்துருக்கேன் பாட்டை மட்டும் வச்சு நீங்க சொல்லுங்க சார் எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் அதாவது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஒன்றா கூடும்போது என்னுடைய சான்ஸ் வரும்போது நான் இந்த பாட்டு இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கிரியேட் பண்ணுறது இந்த மேடை. ஸோ ஒவ்வொரு வேர்ட்ஸும் கிளாரிட்டி, ஒவ்வொரு எண்டிங்ஸும், பிரெத் கண்ட்ரோல், டைனமிக்ஸு எல்லாத்துலேயும் நீங்கள் நார்மலாக இருக்கிற டைம் விட ராக் ஸ்டாருக்கு வந்த பிறகு உங்களுக்கு உள்ள சேஞ்ச் என்னன்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா டெய்லி ப்ராக்டிஸ். எக்ஸ்ட்ரானரி சாங் வித்யாசாகர் சார்
Shankar sir, Shankar Mahadevan sir, what a singer. Hats off to them. Thank you so much. Thank you, thank you. ஸ்ரீனி சார் நீங்க சொல்லுங்க. இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட் சாய்ஸ் ஆஃப் சாங் சொல்லுவேன். ஏன்னா இந்த பாட்டு அதிகமாக ரியாலிட்டி ஷோஸ்லையும் கேட்டது கிடையாது, எங்கேயுமே கேட்டது கிடையாது. வித்யாசாகரோட காம்போசிஷன், சங்கரோட சிங்கிங், வைரமுத்து சாரோட லிரிக்ஸ், அது வந்து எப்படி நீ கொண்டு வந்தா தெரியுமா? த வே உன்னோட த பேஷன் டு சிங் சத்யன், that is something, you know. I'm telling you, passion will take you somewhere. அது மட்டும் போதும். Such a beautiful song. So I really hope all your dreams get fulfilled. அவ்வளவுதான். Thank you, sir. Thank you, sir. God bless you, man. Fantastic. Loved it. And orchestra, Vidyasagar again, அவர் அப்படி நிற்கிறார். வித்யாசாகர் அண்ட் வைரமுத்து சார். வைரமுத்து சார் என்ன லிரிக்ஸ் இருப்பா, ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ சார். ஸோ லவ்லி காமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. எவ்வளோ ஹார்ட்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்துடலாம் சத்யன். யா, தேங்க்யூ ஸோ மச் டார்லிங் ப்ரோ. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இந்த ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட்ல அடுத்ததா யார் வர போறாங்க தெரியுமா? யாரு? ஸோ இந்த சூப்பர் 6ல இருந்து எங்க டீம்ல இருந்து ஒருத்தங்க வர போறாங்க. ஃப்ரீ ஸ்டைல்னால சும்மா ஃப்ரீயா பாடுறதுக்காக ஃப்ரீயா வராங்க. அதாவது ரம்யா என்எஸ்கேவோட ஹேர் கலர் கொஞ்சம் மிஸ் ஆகி டிஷர்ட்ல கொட்டிக்கிட்டா இந்த கலர் வச்சிருக்கோம். ரம்யாவை திருப்பி ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கோட்டோட நல்ல கைத்தட்டல லெட்ஸ் வெல்கம் பிரியா ஹெமே.
குட்னஸ் பிரியா ஹிமேஷ் பா வேற லெவல் நீங்க சத்தியமா அப்பா. எனக்கு ஏதோ இந்த ஷோலாம் ஃபாரின்ல பண்ணி அங்க நீங்க பாடுற மாதிரி ஃபீலிங் இந்த பாட்டு கேட்கும்போது. கூடி சீக்கிரம் ஈவென்ட்ஸ் எல்லாம் ஒன்லி ஃபாரின்ல தான் நடக்க போகுது. ஓகே, ஸோ மேட்ரிக்ஸ் படம் கெட்டப்ல வந்து இவ்வளோ மாசான பாட்டு பாடியிருக்காங்க. மனோ சார் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணுறோம். இல்லை பிரியா எப்போ பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த டெடிகேஷன் தான் எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். அதாவது என்ன டோன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த கம்போசிஷனுக்கு அவ்வளவு சுத்தமாக பளிச்சுன்னு இருக்கு வாய்ஸ். அதுதான் ரொம்ப ரசித்தேன் நான். எக்ஸ்ட்ரானரி சாங். ஐசாப் ரஹ்மான் சார் என்ன சொல்றது, சூப்பர் அம்மா. ஸ்ரீனி சார் அப்படியே நான் மெஸ்மரைஸ்ட் ஐ வாஸ். ஏதாவது அந்த கடைசியில் அவ சஸ்டெயின் பண்ணும்போது அங்கே ஏதாவது கிளாஸ் ஏதாவது வெடிச்சிருமோன்னு பார்த்தேன். It's and it was not loud. It was beautiful. அதுதான் பிரியா நான் யோசிச்சு பார்க்குறேன். அந்த நிலாவத்தான கையில் பிடிச்சி பாடுற, ஜுவாலாமுகி பாடுற, ஹாய் ராமா பாடின, யூனோ, அண்ட் நவ் திஸ் அன்பிலீவபிள். அண்ட் ரிங்கா ரிங்கா நீ பாடியிருக்க. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அந்த ரேஞ்ச் இஸ் ஜஸ்ட் இன்க்ரெடிபிள் பிரியா. யூ ஆர் ஸோ டேலண்டட். Thank you so much. Thank you so much. Raw material in you is there, no? Correcta when composers exploit your talent, அது எங்கேயோ போகும். Your potential is so much. Thank you so much. எங்கேயோ போவேன். Thank you so much. I wish that happens for you. Thank you so much. Means a lot. And of course, huge round of applause for A.R. Rahman. Without a doubt, you know, our இந்த மாதிரி it's a crazy song. ஒரு madness தான் இது. So unbelievable, yeah. I mean, Thank Priya, you so much. you're special, man. You're really special. Thank you so much. Means a lot. It's a great compliment and blessing. டிஎஸ்பி சார், Like I always say, Priya is வந்து she's so versatile, Priya. ஸோ அதுதான் நான் எப்பயுமே சொல்லுவேன். இந்த பாட்டு கேட்கும்போது என்ன தோணுச்சுன்னா, எனக்கு ஒரு ஸ்னோ பால்குள்ள ஒரு வால்கனோ வெடிச்ச மாதிரி இருந்தது. இப்படி பாடிட்டா அப்படின்னு இருந்தது. சூப்பர் பிரியா, ஜஸ்ட் கீப் இட் அப், கீப் ராக்கிங், பியூட்டிஃபுல். ஸோ அமேசிங் கமெண்ட்ஸ், காம்ப்ளிமெண்ட்ஸ், பிளெஸிங்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ எவ்வளோ ஹார்ட்ஸ் கிடைக்க போகுதுன்னு பார்த்துலாம். ராக் ஸ்டார்ல நீங்க ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட்ல ஜாலியா எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சீரியஸா சூப்பர் 6. உண்மையில அடிக்கிற ஒவ்வொரு பாலும் 6 தான் கிக்கி. தரும் யா. சோ நெக்ஸ்ட் யார் வர போறா? அதாவது போன ரவுண்ட்லயே வந்து நம்ம ஸ்ரீனி சார் சொன்னாரு, எப்படி இருந்தவனை எப்படி மாத்திட்டீங்கன்னு. இன்னைக்கு டோட்டலா வேற கெட்டப், வேற மாதிரி வந்திருக்காரு. வேற மாதிரி. ஆமா, இது வரைக்கும் ஸ்கூல் ஃபேன்சி Dress கூட இவர் இப்படி Dress பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறாரு, how do I wear this buddy அப்படின்ற அளவுக்கு கேட்டிருக்காரு. ஏன்னா என்னைக்குமே ஐயோ ஆமா, இப்போ ரஞ்சித் அப்படின்றாரு. வீட்ல பார்த்தா ஐயோ அப்படின்ற அளவுக்கு மாத்தி இருக்காங்க. சோ எல்லாமே கெட்டப் மாறியாச்சு, பாடல் மாறியாச்சு, எல்லா ஸ்டைலும் மாறியாச்சு. நல்லா கைத்தோட லெட்ஸ் வெல்கம் ராங் ரூட் ராக் ஸ்டார் ரஞ்சித். Chita ta chita 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 ta ta chita ta chita 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 ta ta chita ta chita 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 ta ta. நான் ரொம்ப 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 நல்ல புள்ள இல்ல, ரொம்ப நல்ல புள்ளைக்கெல்லாம் நான் செல்ல புள்ள இல்ல. நான் ரொம்ப 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 நல்ல புள்ள இல்ல, ரொம்ப நல்ல புள்ளைக்கெல்லாம் நான் செல்ல புள்ள இல்ல. வெட்டெல்லாம் பொறுக்கி புள்ள, எச்சத்தெல்லாம் திருட்டு புள்ள, எங்களுக்கு ஊரும் இல்ல, பர்மனண்ட் பெரும் இல்ல, தட்டி கேட்க ஆளும் இல்ல, யாவடிக்க நேரம் இல்ல, சொந்தமில்லை யாரும் இல்ல, சென்டிமெண்ட் எதுவும் இல்ல. ராஜா ராஜா ராக்கெட் ராஜா, ராஜா ராஜா ராக்கெட் ராஜா. நான் ரொம்ப 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 நல்ல புள்ள இல்ல, ரொம்ப நல்ல புள்ளைக்கெல்லாம் நான் செல்ல புள்ள இல்ல. லை 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 லை
4ஆம் கிளாஸ் படிக்கும் போது அட்டைய போட்டவன், நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது பிளேடு போட்டவன், ஹெட் மாஸ்டர் பைக்க திருடி அடக்கி போட்டவன், நான் சென்ட்ரல் பெயில் 100 தடவை டெட்டு போட்டவன். ஏமாந்தா ஏமாத்து என் வேலை அம்மாத்து சொல்லலாம் சுத்தமான போய் பாக்கெட்டில் கை பரங்கள் கூட நான் நோய் கெடுத்துட்டுவேன். ராஜா 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 ராஜா. நான் ரொம்ப 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 நல்ல புள்ள இல்ல, ரொம்ப நல்ல புள்ளைக்கெல்லாம் நான் செல்ல புள்ள இல்ல. கம்பி எண்ணி கணக்கு படிச்சவன், நான் 4 வயசில் நம்பி யார போல சுட்டவன், வஞ்சி கோட்ட வாழ்க்கை நான் வாழ நினைச்சவன், நான் பிச்சிலையே பழுத்தவன் பேர் எடுத்தவன். ஏமாந்தா ஏமாத்து என் வேலை அம்மாத்து சொல்லலாம் சுத்தமான போய் அக்கிரலாம் பாக்கெட்டில் கை பரங்கள் கூட நான் நோய் எடுத்துட்டுவேன். ராஜா 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 ராஜா. நான் ரொம்ப 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 நல்ல புள்ள இல்ல, ரொம்ப நல்ல பிள்ளை நான் செல்ல பிள்ளை இல்ல. வெட்டெல்லாம் பொறுக்கி புள்ள எச்சக்கெல்லாம் திருட்டு புள்ள, எங்களுக்கு ஒரும் இல்ல பர்மனண்ட் பேரும் இல்ல, தட்டி கேட்ட ஆளும் இல்ல, டாவடிக்க நேரம் இல்ல, சொன்ன முன்னே யாரும் இல்ல, சென்டிமெண்ட் எதுவும் இல்ல. ராஜா 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 லாஹி 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 லாஹி. அனைவருக்கும் தெரியும் நாங்க எல்லாரும் ரசிச்ச பாட்டை திருப்பி இங்க அதே எனர்ஜியோட ரீக்ரியேட் பண்ணதுக்கு பெரிய 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 தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ சோ மச். Let's start from DSP. ரஞ்சித் அமேசிங். அதாவது இங்கேருந்து எந்திரிச்சு அங்கே வந்து டான்ஸ் ஆடிடலாமான்ற மாதிரி தோணுச்சு. அந்த அளவுக்கு கலக்கிட்டீங்க. அந்த ட்ரெஸ்ஸும் செம்மையா இருக்கு இல்ல? அந்த பாட்டுக்கு அந்த ட்ரெஸ் போட்டோன்னே அந்த ஆட்டிடியூட்குள்ள போயிட்டாரு. அண்ட் நடுவில் அந்த டைலாக் மாதிரி எல்லாம் சொல்லி ஒரு சின்ன ட்விஸ்ட்லாம் கொடுத்து சூப்பராக இருந்தது. ஃபென்டாஸ்டிக். அவ்வளோதான். தேங்க்யூ. Yes, Srini sir. அவர் பாடின பாட்டு சூப்பரா தான் பாடினார், சூப்பரா தான் பாடுவார். அப்போ ஸ்ரீனி சார் நம்ம இப்படி சொல்லணும், ரஞ்சித் உன்னை விட நீ நல்லா பாடின. ஆமா, அந்த ஒரிஜினல் விட நல்லா பாடின பாரு. பட் ரஞ்சித், யூ மஸ்ட் டெல் அஸ் இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி வித்யாசாகர் சாரோட மியூசிக்கில் வந்த பாடல். அண்ட் ஐ திங்க் திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட், அது வரைக்கும் நிறைய கோரஸ் பாடியிருக்கேன் அவருக்காக. அண்ட் பட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் சோலோ சாங் தட் ஐ sang ஃபார் ஹிம். ஆக்சுவலி இந்த பாட்டு நான் பாட போகும்போது சுத்தமாக காற்று தான் இருந்தது. ஸோ ஹி வாஸ் லைக், என்னையா ஒரே காற்றா வருது அப்படின்னாரு. இல்லை சார், ஐ ஹேட் அ கான்சர்ட் அண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெயின். அப்போ அதை சொல்ல வேண்டியது தானே ஃபோனில் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார், அது அப்படி ஃபோனில் சொன்னால் நல்லா இருக்காது. ஐ டென்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் அ சாங் அப்படின்னு தெரியல. இங்கே வந்ததுக்கப்புறம் ஐ தாட் ஹீஸ் லைக், ஐயோ சரி ஓகே எவ்வளோ நாள் வேணும் அப்படின்னாரு. ஸோ ஐ செட் ஐ திங்க் அட்லீஸ்ட் 2 days. அதே ரொம்ப யோசிச்சு சொன்னேன். சரி ஓகே 2 நாள் கழிச்சு வா அப்படின்னாரு. விச் ஐ இன் மை ஹெட் தாட் இட்ஸ் ஓவர், பிகாஸ் வேர் இஸ் ஹீ கோயிங் டு ஹேவ் த டைம்? நிறைய அவர் ஃபுல் பிஸியில் போயிட்டு இருக்குது. ஸோ நான் கிளம்பிட்டேன். பட் எக்ஸாக்டாக 2 daysக்கு அப்புறம் முருகன் கூப்பிட்டு ஹி கால் மீ அண்ட் ஐ sang this song. In fact, I sang 2 songs in the same movie. So that was a huge blessing. சொன்ன மாதிரி I think it just happened. It was a great experience. மறக்கவே முடியாத ஒரு great experience. கமெண்ட்ஸே சொல்ல வேணாம், எப்படி அப்படின்ற ஃபீல்ல பேசியிருக்காங்க உங்களுக்காக ஜட்ஜஸ். ஆனா ஒருத்தர் வந்து என்ன சொன்னாருன்னா, அப்பா இவர் பாடினதை பார்த்து எனக்கு டான்ஸே வந்து ஆடணும் தோணுது அப்படின்னாரு. அது ஏன் நம்ம சும்மா விடணும்? என்ன விஜய்? இல்ல நெக்ஸ்ட் நீங்க யார் வராங்கன்னு சொல்றீங்க. இது அப்பவே கிக்கி புடிச்சிடுவாங்க தெரியும். நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆயிட்டேன். ஒரு பக்கம் ரஞ்சித் பாட, டிஎஸ்பி சார் ஆட, அத நாங்க பார்த்தே அது முடிச்சு நம்ம ஆஃப்டர் பார்ட்டில ஆடிக்கலாம். ஒரு ஆசைக்காக. சரி ஓகே, ரஞ்சித் கூப்பிடுறாரு வரேன். ஓ பாத்தியா?
தட்டி கேட்க ஆளும் இல்ல தாவடிக்க நேரம் இல்ல சொந்தம் என்ன யாரும் இல்ல சென்டிமெண்ட் எதுவும் இல்ல ராஜா ராஜா ராக்கெட் ராஜா 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 ராக்கெட் ராஜா லாஹி 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 ஓகே சார் எவ்வளவு ஹார்ட்ஸ் வாங்க போறாரு அப்படின்றது பாத்துடலாம். Oh my god, 92 hearts. அவர் எப்படி இருந்தாருடா எப்படி ராக் ஸ்டார் அப்படின்றது ஷோ ஆரம்பத்துல இருந்து அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா ஃப்ரீ ஸ்டைல இருக்கிறது ரெண்டே பேர் தான். நம்ம தான் இஷ்டத்துக்கு பேசுவோம், ஏதாவது சொல்லுவோம், போவோம், வருவோம். இது ரெண்டு மட்டும் இப்படி தெரியுதுங்க வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு உங்க ரெண்டு பேரும் வச்சு ஒரு கான்செப்ட் டிசைன் பண்ணிருக்கோம் பண்ண ரவுண்ட் தான் இந்த ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட். உங்களுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எப்படி வேணா பாடலாம்னு சொன்னதுல சூப்பர் 6 அத்தனை பேரும் கலக்கிட்டு இருக்காங்க, சிக்ஸர் அடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் யார் வரப்போறா? எங்க டீம்ல இருந்தா வரப்போறாங்க. யோ ஐம் ராகுல் அப்படின்னு அப்படியே ஸ்டைலிஷா அப்படியே ஸ்வாகா வந்திருக்காரு. இந்த செட்டுக்குள்ளேயே வேர்க்கிற அளவுக்கு ஒரு திக்கான ஜாக்கெட் போட்டு வந்திருக்காங்க ஜெயராம் அவர்களை நல்ல கைத்தட்டுடன் மேடைக்கு அழைக்கிறோம். ராகுல் நம்பியார். வலியே சக்கரவல்லியே மல்லியே சனன மல்லியே பல்லியே பங்கன பல்லியே Mama, wait for my llama. Oh mama, mama, wait for Jama llama. Oh mama, mama, wait for my llama. Oh mama, mama, wait for Jama llama. Nangai, nilavin tangai. Mangai, nidane sengai. Yan tori avai Uvai Nilkade tivai Manakini Mankanini Sinamani Rava Amsabeli Hepaurami Maradini Mrinalini Ni Ye Swapnarani Nangai Nilavin tangai Mangai Nidane sengai Yan tori avai Uvai Nitade tivai Oh mama, mama Wait by my llama Oh mama, mama
what a song, what an energy. Thank you so much. Actually, I'd like to mention Yeah. Richard and Naveen Madhav. நம்ம 3 பேர் சேர்ந்து இந்த சாங் பாடியிருக்கோம். Super. இன்ஃபேக்ட் ரிச்சர்ட் வந்து அந்த ரொம்ப ஆங்கிலசைஸ்டான ஒரு தமிழ்ல he sang. Okay. And நான் அது வந்து I had to match it and we had to sing it together. Nice. Thank you so much. DSP sir. ஆமா நான் ஏன் முன்னாடியே முந்திக்கிட்டேன்னா ராகுல வந்து அந்த ஜாக்கெட்ல பார்த்தோன்னே என்ன எம்ஜி எஃபெக்ட்ல வந்திருக்காருன்னு நினைச்சேன். This song has got that very high MJ influence, right? This Absolutely. Harry sir oda song. Yes. Yeah. Yes. And I love anything that has got MJ effect. சும்மா ஒரு வால்ல MJ அப்படினானே நான் நிறைய அதை பார்த்தேன். அப்படி MJ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நான் MJ பைத்தியம் உங்களுக்கே தெரியும். So I think there is no composer who doesn't have the influence of MJ and beautifully done. ரொம்ப அழகா ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, நல்லாவும் வாசிச்சிருக்காங்க. நீங்களும் ரொம்ப அழகா ஒரிஜினலும் சரி இப்போவும் சரி சூப்பராக பாடிட்டீங்க. அதனால ஐ ரியலி லவ் த பர்ஃபார்மன்ஸ் அண்ட் லைக் பம்ப்ட் அப் ஆல் அவர் எனர்ஜி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மகேஷ் பாபு சாருக்கு ஒரு படத்தில் மகேஷ் பாபு சார் அண்ட் ஸ்ருதி ஹாசன் அந்த படத்தில் நானும் அந்த ஃபுல் எம்ஜே இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு பாட்டு பண்ணியிருப்பேன், சாருசீலா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரிதம் அப்படியே கொடுங்களேன். திஸ் ஆல் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் எம்ஜியோட அந்த சார் நீங்கள் வாசிங்களேன் ஒரு வாட்டி. 1 2 3 we go. Your energy is truly so infectious. That is MJ's energy. நாங்களா இப்படி பார்த்துட்டு இருக்கோம். So thanks to Harris also because Harris சாருக்கு நன்றி. நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணது, ஒரிஜினலாக வந்தப்பறம் என்ஜாய் பண்ணேன். பிகாஸ் எம்ஜிஆர் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஜாலியாகிடும். ஸோ நீங்கள் இதை பாடணுன்னு எனக்கே பாடணும் போல ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி. இனிமே எல்லா எபிசோட்லயும் அவர் இன்ஃப்ளூயன்ஸ்ல ஒரு பாட்டு வைக்கிறோம் சார். இனிமேல் எல்லாம் உங்க டான்ஸ் உங்க பெர்ஃபார்மன்ஸ் நாங்க பார்க்கணும். சீரியஸ்லி ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் ராக் ஸ்டார் டிஎஸ்பி அவர்களுக்கு. தேங்க்யூ கிக்கி. ஏகப்பட்ட ஃபன், ஏகப்பட்ட எனர்ஜி, சூப்பரா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ எவ்வளோ ஹார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கான டைம் வந்தாச்சு. ஸோ ராகுல் நம்பியார் அவர்களுக்கு எவ்வளோ ஹார்ட்ஸ்? ஓகே 92 ஹார்ட்ஸ் நீங்க பாடினதுக்காக கிடைச்சிருக்கு. இந்த தார்பாயில செஞ்ச கோட்டு போட்டதுக்கு உங்களுக்கு 2000 மார்க் கூட கொடுக்கலாம். பீன் பேக்ல மிச்சமான துணிகளை தைச்சிருக்காரு காஸ்டியூம் டிசைனர். நீங்க தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ. போய் கைட்டிடுங்க, பயங்கரமா இருக்கும். விஜய் சும்மாவே இவங்க வந்தா ஃப்ரீயா தான் பாடுவாங்க. அதே போடுங்க பாட்டேன் நான் பாடுறேன் அப்படின்ற மாதிரி. அதுவும் இன்னைக்கு ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட் வேற, என்ன வச்சிருக்காங்கன்னே தெரியல. இன்னைக்கு யாரெல்லாம் வந்து திட்ட போறாங்க அப்படின்னு தெரியாது. ஏன்னா வந்து அதெல்லாம் தப்பா வச்சுருங்க, எதுக்கு அப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க. ரொம்ப கேஷுவலா கூலா ஹேண்டில் பண்றவங்களுக்கு ஃப்ரீ ஸ்டைல்னு கொடுத்துட்டா மொத்த ஏரியாவை ஆக்கிபை பண்ணி அட்டகாசம் பண்றதுக்காக ரெடியா வந்திருக்காங்க. யார் இறங்க போறா ஸ்டேஜ்லன்னு பார்த்தா எங்க டீம்ல இருந்து சின்ன பொண்ணு அக்கா. ஆடி காத்துலையும் ஆடுதடி ஓடுதடி அழகையும் ஓடுதடி அன்பே ஓ சேல, நீ முன்ன நடக்கையிலே கையாட்டி அழைக்குதடி பின்ன வருவாளே.
குத்தி கிளிக்கிறியே ஓங்கத்தி விழி பார்வையில யாரியா நீ பாடுற ஒரு வாயை பத்திக்கிட்டு சொந்தமா சுருத்தா காலில் ஒரு கரச கட்டு பண்ணா சேலையோட சிவாக்கிட்டு பண்ணா அவனா இவனா ஆத்தாரமா என் வீட்டு கூப்பிடுறாவல ரெண்ட நக்கர 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 திண்டுக்கல்லு மதுரை ஜில்லா எனக்கு உங்கிட்டதான் கொஞ்சி பேச கொஞ்ச நேரம் ஒதுங்கு நாமை கல்லு ஆட்டுக்கல்லு ஆத்தோர படிக்கல்லு ஐயா மாறுத வச்சு பாரு அசையாத கருக்கல்லு மனச பறி கொடுத்த நீ ஏமங்கையவ கூந்தலுக்குள்ளே மல்லிகை மேல் ரோஜா வச்சு என்ன முடிக்குள்ள மறைச்சவளே நகர 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 நகரடா நாளைக்கு குளிக்கு மினிக்கு வரும் தங்க தேருடா நகர 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 நகரடா நாளைக்கு குளிக்கு மினிக்கு வரும் தங்க தேருடா திண்டுக்கல்லு மதுரை ஜில்லா எனக்கு உங்கிட்டதான் கொஞ்சம் பேச கொஞ்ச நேரம் ஒதுங்கு உடப்ப பாரு சந்தனக்காடு இங்கதான் நான் வீரப்பகாலு இதுக்கு வாஸ்து எந்த பய பாக்குறா கிடைச்சா போதும் கிடைச்ச பிஜில் எங்குறா சிரிக்காத செப்பு ஜலையே ஒரு ராத்திரிக்கு என்ன விலையே ஓதங்க முகம் மினு மினுக்குதடி உடம்பு தக்காளி போல் தல தலக்குதடி மேடையினா மைக்க பொடி போதையினா பொண்ண பொடி தோசைக்கு தாகார குடி ஆசைக்கு தாகால பொடி சோகத்துக்கு நிவாரண மோகத்துக்கு நிவாரண ஊத்திக்கலாம் தினம் தினம் பேசிக்கலாம் பரஸ்பரம் நகரு 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 நகருடா நாளைக்கு குளிக்கு மினுக்கு வரும் தங்க தேருடா திண்டுக்கல்லு மதுரை ஜில்லா எனக்கு உங்கிட்டதான் கொஞ்சம் பேச கொஞ்ச நேரம் ஒதுங்கு சின்ன இடையோ சிக்கி மாநிலம் சற்று தொலைவில் மத்திர பிரதேசம் நிமிர்ந்து பார்த்தா கேரளாய விலாசம் கண்ணும் தானா இங்க அங்க ஒரு நாடு விட்டு நாடு வந்த சிறுக்கி வச்சிக்கிறேன் நெஞ்சுக்குள்ள இருக்கி பறிக்கு பழம் போல் இருக்கும் கழுத்து உணவிக்க போறங்க தீக்கி தாரத்து கல்லா குலம் தெப்ப குலம் நடந்து வரும் நீச்சல் குலம் பட்டாயெல்லாம் செழிப்பு நீளம் தொட்டாயது பொழிப்புவர் கட்டாந்தர கொட்டாயில கூட்டணியே பேசப்படும் கட்டாயமா மூடு வரும் முட்டாளுக்கும் பாடவர் நகரு 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 நகருடா நாளைக்கு குளிக்கு மினிக்கு வரும் தங்க தேருடா ஏ நகரு 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 நகருடா நாளைக்கு குளிக்கு மினிக்கு வரும் தங்க தேருடா திண்டுக்கல்லு மதுரை ஜில்லா எனக்கு உங்கிட்டதான் கொஞ்சம் பேச கொஞ்ச நேரம் ஒதுங்கி தானா 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 நக்கர 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 ஏடண்ட நக்கர 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 ஏடனக்கு நக்கர 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 ஏடண்ட நக்கர 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 ஹே 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 நமக்கு நக்கர 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 ஹே ஹே டண்ட நக்கர 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 ஹே ஹே நமக்கு நக்கர 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 ஹே ஹே டண்ட நக்கர 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 ஹே ஹே நமக்கு நக்கர 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 ஹே ஹே டண்ட நக்கர 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 சின்ன பொண்ணு அக்கா பின்னி
பின்னி பெடல் எடுத்துட்டீங்களே. Thank you. எங்க டீம் மெம்பர் நீ பாராட்டுன்ற காரணத்தினால நாங்க அமைதியா இருக்கிறோம். சூப்பர். ஏன்னா இந்த படத்துலயும் அவங்க தான் பாடிருக்காங்க. இங்க நம்மளுக்காக லைவா பாடிருக்காங்க. சூப்பர். Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. சார் எப்படி இருந்தது? சின்ன பொண்ணு அவர்களே சொல்லுங்க சார். திருப்பி உங்களை பத்தி தனியா சொல்லணுமே என்ன போட்டு பின்னி பெடல் எடுத்துட்டீங்க. நன்றி சார். நன்றி இல்ல சார். அப்போ வரைக்கும் ஒரு வெஸ்டர்ன் ஃப்ளேவர்ல சாங்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு வெஸ்டர்ன் ஃப்ளேவர் ஒரு சாங் அந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டே வந்து திடீர்னு டேப்ஸ் கிப்ஸ் எல்லாம் இறக்கி ஒரு கலக்கி நன்றி சார். சூப்பரா இருந்தது. we really enjoyed it. எல்லாரும் டான்ஸ் ஆட வைக்கிறீங்க இன்னைக்கு. சூப்பர். Thank you sir. Thank you. ஓகே, அண்ணாத்த எப்படி இருந்தது? அவங்க ஜோனர், அவங்க பாடின பாட்டு என்ன சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸ். Thank you sir. Thank you. சோ ஓகே, இப்போ எவ்வளவு ஹார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கிறதுக்கான டைம் இது. திண்டுக்கல்லு மதுரை ஜில்லா எனக்கு உங்கிட்ட தான் கொஞ்சம் பேச கொஞ்ச நேரம் ஒதுங்கு. 86 hearts. So இந்த ஃப்ரீஸ்டைல் ரவுண்ட்ல வந்து எல்லா சோலோ பெர்ஃபார்மன்ஸஸும் முடிஞ்சிச்சு. எல்லாரும் இண்டிவிஜுவலா பாடிட்டாங்க. இப்போ வந்து டீம் பெர்ஃபார்மன்ஸ் குரூப்பா வந்து பாட போறாங்க. சோ எங்களுடைய ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ் டீம் வந்து இங்க பாட போறாங்க. இப்போ 3 பேர் வர போறாங்க. மகாலிங்கம், பிரியா and ராகுல் நம்பியார்.
காம்போ பாத்தியா? என்ன மாதிரி பாடல் வேணா கொடுங்க, நான் வந்து ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி மாறிப்பேன். ஒரு சாங்னா அதுக்கு ஏத்த மாதிரி மாறிப்பேன். அப்படி சூப்பரா மாறிக்கிற ஒரு டீம் எந்து. நீ லண்டன்ல கான்சர்ட் பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த ஃபீல் வரல உனக்கு? லண்டன்ல கான்சர்ட் பார்த்தவங்க ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ என்னடா இப்படி பேசுது இந்த பொண்ணுன்னு. எனிவே ஒரு செம்ம டீம் இது, எனர்ஜியான டீம். சிகப்பு மஞ்சள் பச்சை மஞ்சள். என்னங்க இப்படி சிரிக்கிறீங்க? நீங்களே வந்து இப்படி சிரிக்கலாமா? நான் உண்மை தாங்க, நீங்க சொன்னோனே சந்தோஷத்துல சிரிக்கிறேன். அப்படி ரொம்ப கேவலமா சிரிக்கிறீங்க. இல்ல அவரு சிரிப்பை மூட்டுறாரு அவரு. அவர் அசிங்கப்படுத்துறாரு. ஆமான்னு சிரிக்கிறாரு. ஐயோ ராமா. நல்ல டீம். அவருக்கு ஒரு பச்சை கொடுத்தீங்கன்னா அப்படியே நந்தன சிக்னல் மாதிரி ஆயிருக்கும் கோஆர்டினேஷன். அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டீம். ட்ரெஸ்ல மட்டும் இல்ல, பாடுறது அவ்வளவு ஒரு சிங்க். ஆனா டான்ஸ் சிங்க் இருக்கு பாரு. அது லண்டன் வேற என்ன நாடு இருக்கும், எந்த நாடுக்கு போனாலும் எந்த கண்டத்துக்கு போனாலும் பார்க்க முடியாது. என்னையே டான்ஸ் ஆடி பார்த்த மாதிரி இருக்கு மூணு பேரோட டான்ஸ். எகிப்துல அந்த மம்மி எந்திரிச்சானா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஓகே, சோ பாட்டு எக்ஸ்ட்ராடனரி, டான்ஸ் வெரி பேட் நான் சொல்லுவேன் உங்க டீம்ல. சோ ஃபர்ஸ்ட் ஸ்ரீ சார் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வாட்டி. விஜய் சொல்லி முடிச்சிட்டார் எல்லாத்தையும். அவன் வந்து பயங்கரமா பில்டப் கொடுத்து நேயா பெர்ஃபார்மன்ஸ் ஆகுங்கிற மாதிரி. சார் டான்ஸ் மட்டும் கட் பண்ணி ஹெட்ஃபோன்ல பாட்டு கேட்டலாம் சார். கரெக்ட் கரெக்ட். இல்ல இது வந்து ரொம்ப இட்ஸ் ராக்கிங் சாங் அண்ட் கண்டிப்பா ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸ். ராகுல்லாம் வந்து இந்த பாட்டு ஆகட்டும், அதுக்கு முன்னே அந்த நங்கை ஆகட்டும், ஆல் தட் ட்ரூ ராக் ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் ராகுல். தேங்க்யூ. ஹாரிஸ் ஜெயராஜோட அந்த சவுண்ட் இஸ் சம்திங் எல்ஸ், வெரி யூனிக் இல்ல? அமேசிங் சவுண்ட். ஐ டோன்ட் நோ ஹவ் ஹி கெட்ஸ் தட். நல்லா வச்சாங்க ஆர்கெஸ்ட்ரா. நீங்க நல்லா சூப்பரா பாடுனீங்க. லவ்லி. மகாலிங்கம் ராக் ஸ்டார். தேங்க்யூ சார். ஆல்ரைட் ராக் ஸ்டார், எப்படி இருந்தது? செம்மையா இருந்தது. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். we really enjoyed it. Thank you so much. ஓகே, சோ எங்களுடைய டீம் ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ்க்கு எவ்வளவு ஹார்ட்ஸ் வர போகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட்ல நெக்ஸ்ட் எங்க டீம் மெம்பர்ஸ் இறங்க போறாங்க குரூப் பெர்ஃபார்மன்ஸ்க்கு. நாங்க தனியா வந்தாலே அதிரடி, சேர்ந்து வந்தா சரவெடி அப்படின்ற காம்போல உட்கார்ந்திருக்காங்க ரெண்டு பேரும். எங்க ரெண்டு டார்லிங் ப்ரோ சத்யன் அண்ட் ரஞ்சித்தை வரவேற்கிறோம். மச்சி
எனிவே நீங்க பாடின பாட்டுக்கு அண்ணா அங்கிருந்தே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு அண்ட் இந்த படத்துல அவர் பாடி இருக்காரு. ஸோ அவர்கிட்ட தான் நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை கேட்குறோம். சொல்லுங்க சார். நான் தலை 2 பேர் 2 தலை பின்னிட்டீங்க. டான்ஸ் நிப்பாட்டவே இல்லையே கடைசி வரைக்கும். அதாவது ஸ்ட்ரெயின்லெஸ் டான்ஸ்ன்னு சொல்லி புதுசாக கண்டுபிடிச்சிருக்காரு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி ஸ்ட்ரெயின்லெஸ் டான்ஸ். ஸ்ட்ரெயினே இல்லை. ரஞ்சித் 3 மணி நேரம் ஆனா கூட அவருக்கும் வலிக்காது, இந்த ஸ்டேஜுக்கு வலிக்காது, யாருக்கும் வலிக்காது, ஒன்றும் இருக்காது. இங்க மட்டும் தான் சார் ஆடுது. டான்ஸ் இதோட முடிஞ்சிருது. அது கண் எக்ஸ்பிரஷன் மட்டும். பா என்னமா ஆடுறாரு நமக்கு ஃபீல் வரும். கத்துக்கணும் தலைவா. ஆடாம ஜெயிச்சோம்டா. சூப்பர். இப்போ பாடினாலும் அந்த மூட் கிரியேட் பண்றீங்க, அதுதான் ஹேட்ஸ் ஆஃப். பியூட்டிஃபுல். ஸோ இந்த ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்டில் இவ்வளோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ், இவ்வளோ நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. எவ்வளோ ஹார்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கான டைம் இது. நீங்கள் அந்த சைடு நில்லுங்க. Thank you. ஓகே விஜய், ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு செக்மெண்ட் இது. எஸ் சார். டிஎஸ்பி சார், நீங்க ஸ்டேஜ் வரணும்னு ஆசைப்படுறோம். நீங்க சொன்னா தட் வில் பி கிரேட். ஓகே, சோ இந்த வாரம் எந்த டாலண்ட்டை பார்க்க போறோம், எங்க இருந்து வந்திருக்காங்க? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற ஒரு மியூசிஷியன் வந்து நிஜமாவே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு மியூசிஷியன் நீங்க பார்க்க போறீங்க. கானா பாட்டு அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு வெறித்தனம் வந்துடும் இல்லையா, ஒரு ஜோஷ் வந்துடும். ஸோ தட்ஸ் வை வி ஆல் கனெக்ட் ஆல்வேஸ். அது ஹாப்பி சாங்காக இருக்கட்டும், சோக சாங்காக இருக்கட்டும், அந்த ரிதம்க்கும் வாய்ஸ்க்கும் நம்ம கனெக்ட் ஆகிடுவோம். தட்ஸ் வை கானா சிங்கர்ஸ் ஹேவ் எ வெரி வெரி பவர்ஃபுல் அண்ட் டீப் அண்ட் சோல்ஃபுல் வாய்ஸ். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது for the first ever time திருநங்கை கானா பாடகி. திருநங்கை சொன்ன உடனே நிறைய கஷ்டங்களை ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணுவாங்க. நம்ம பல பேரோட டிவி ஷோஸ்ல பார்த்துருக்கோம் ஹவு சொசைட்டியில் அவங்க ஃபேஸ் பண்ணுற கஷ்டங்கள். அதையும் தாண்டி ஒரு இசையை வந்து ஒரு லவ்வா பேஷனோட ஒரு மியூசிக்கை வந்து சூஸ் பண்ணி அதில் வந்து அவங்க பட்ட கஷ்டங்களும் சரி, அவங்க பட்ட வெற்றியும் சரி, எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவங்கள பற்றி முதல்ல ஒரு ஏவி பார்த்துடலாம், பிறகு அவங்களை கூப்பிடலாம். வணக்கம், நான் திருநங்கை விமலா, சிந்தாதிரிப்பேட்டில் இருக்கேன். நான் வந்து ஒரு 15 வயசுலேருந்து கானா பாட்டு மேலே ரொம்ப பிரியம். எனக்கு கிடைச்ச வாய்ப்புகள்லாம் வந்து டெத் வீட்டில், அப்புறம் காரியம், அந்த மாதிரி இடத்துல தான். வடிவேல் பாலாஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இறந்துட்டாங்க. அவங்களோட டெத்தில் போய் நான் பாடினேன். எனக்கு அந்த பாட்டு நல்லா இருக்குன்ற அந்த ஸ்டைல் பிடிச்சி அதுக்கப்புறம் நிறைய பாட்டு நானே எடுத்து பாட ஆரம்பித்தேன். எல்லாரோட பாட்டும் பாட ஆரம்பித்து இப்போ ஓனா நானே எழுதியும் பாடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் தான் திருநங்கையில் இப்போ முதல்ல வந்து கானா பாடல் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்டில் வந்து நான் மட்டும்தான் இருக்கேன் ஃபஸ்ட்டு. என்ன மாதிரி என் கூட இருக்கிறவங்களும் ஒரு 3-4 பேர் நல்லா பாடுறவங்க இருக்காங்க. அவங்களையும் இந்த மேடைகள் அவங்களையும் உயர்த்தணும், அவங்கள காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன மாதிரி கானா பாடகர்கள் ரோட்டில் மட்டும்தான் பாடணும், டெத்தில் மட்டும் தான் பாடணும் அப்படின்றதெல்லாம் போய் இன்னைக்கு எங்களையும் கூப்பிட்டு வந்து இன்னைக்கு காட்டணும்னு நினைக்கிற இந்த ஜீ தமிழ் சேனலுக்கும் ராக் ஸ்டார் ஷோக்கும் என்னோட மனமார்ந்த தேங்க்ஸை நான் தெரிவிச்சுக்கிறேன். திருநங்கையா பிறந்ததுல இன்பம், அப்ப வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப துன்பம். திருநங்கையா பிறந்ததுல இன்பம், அப்ப வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப துன்பம். என் கதையை இப்போ சொல்ல போறேன் கேளு, என் கதையை இப்போ சொல்ல போறேன் கேளு. எல்லா துறையிலையும் நாங்களும் இப்ப ஆளு. குடும்பத்தாலே துரத்தப்பட்டு, சமூகத்தாலே ஒதுக்கப்பட்டு,
எங்களை பார்த்த எல்லோருக்கும் கோபமா திருநங்கையாக பிறந்தது எங்க சாபமா எங்களை பார்த்த எல்லோருக்கும் கோபமா திருநங்கையாக பிறந்தது எங்க சாபமா திருநங்கையா பிறந்ததுல இன்பம் அப்ப வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப துன்பம் ரொம்ப அழகா பாடினீங்க. இந்த பாட்டு என்னன்னா இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அவங்களோட லைஃப்பை பத்தி அவங்களே பாடுறாங்க. நீங்களே எழுதி கம்போஸ் பண்ண பாட்டு இல்லை, அவங்களே எழுதியிருக்காங்க இந்த பாட்டு. அவங்க எவ்வளோ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னமோ எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? ஓப்பனிங்ல நான் திருநங்கை விமலான்னு சொன்னாங்கல்ல, எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்கிறவன் எப்பயுமே ஜெயிப்பான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, இன்னும் பெருசு பெருசாக ஜெயிப்பீங்க. அண்ட் வெரி பிக் ஸ்பெஷல் மென்ஷன் டு சூர்யா, ஃபேண்டாஸ்டிக் பிளேயிங். நான் இதுக்கு முன்னாடி சொன்னது போல பல கானா பாடல்கள் வந்து பல பெரிய பெரிய படங்களுடைய பெரிய பெரிய வெற்றிக்கு காரணமா இருக்கு. அந்த மாதிரி கண்டிப்பா உங்க குரல்ல வர ஒரு பாட்டு கண்டிப்பா ஒரு படத்துக்கு ஒரு பெரிய காரணம் ஆகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அது ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். அது என் மியூசிக்லயே இருக்கலாம், இல்ல வேற மியூசிக்லயே இருக்கலாம், யார் மியூசிக்ல வேணா இருக்கலாம். ஆனா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு கலக்க போறீங்க. இஸ் தட் ட்ரூ? சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு கூட இருந்தாங்கன்னா இன்னும் நிறைய மேடைகள் போகலாம். ஸோ இவருக்கும் பெரிய நன்றி, உங்களுக்கும் பெரிய 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 நன்றி. சிவனும் சக்தியும் சேர்ந்தா எப்போவுமே மாஸ் தான். ஸோ நீங்கள் எப்போவுமே மாஸ் தான். சூப்பர் சூப்பர். இப்போ கானானாலே அந்த மனசுக்குள்ளேருந்து வர பாட்டு இல்லைங்களா? நீங்கள் ரொம்ப ஜாலியாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ரொம்ப செமையாக செலிப்ரேட் பண்ண என்ன பாட்டு பாடுவீங்க? நிறைய சாங் இருக்கு கானால. அந்த சும்மா ஒரு 2 எடுத்து விடுங்க. டக்குனு பாடுங்க பார்க்கலாம். போலாமா? Let's party right now. डोलाक टाक पत्नी डोल मैया डोल आ डोल मैया डोले डोलाक डिमिक तारंडी ए नन्बनता वायति पाडंडी डोलाक डिमिक तारंडी वने मुत्तम्मा नन्बनता वायति पाडंडी डोलाक 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 टाक 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 टप्पंग डोल डोल अम्मा पत्नी गुम्मका गुम्मक पत्नी डोलाक टाक पत्नी डोल मैया डोल आ डोल मैया डोले डोलाक डिमिक तारंडी वने मुत्तम्मा नन्बनता वायति पाडंडी डोलाक डिमिक तारंडी वने मुत्तम्मा नन्बनता वायति पाडंडी Thank you. That is a perfect song for the finale of this episode. Super sir, thanks to you. And கூடி சீக்கிரம் ஒரு பெரிய டீமோட வந்து இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுக்கணும். ஓகே? கண்டிப்பா நம்ம finale episode வந்துருவாங்க. Thank you விமலா. நன்றி. Thank you so much. Sound team ஒரு பெரிய கைதட்டல் உங்களுக்கு. சுரேஷ் and team, love you guys. Thank you so much. Sound தான் ஒரு மியூசிக் ஷோக்கு லைஃப். So even orchestra ஓட சவுண்டிங்கும் சரி, இது அந்த மிக்சிங் கலக்குறீங்க. ஏன்னா because I know அதுவும் லைவ்ல வாசிக்கும் போது I know how tough it is. பியூட்டிஃபுல்லா பண்றீங்க. because of இந்த சுரேஷ் and team உங்களால தான் வந்து இந்த ஷோ இவ்வளவு என்ஜாய் பண்றோம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி. ஸோ எல்லாரும் ஒரு பயங்கர ஹாப்பியான மூட் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நம்ம ராக் ஸ்டார் நிறைய எபிசோட் பார்த்துருக்கோம். நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஆடலாமே ஹாப்பியாக இருந்த ஒரு எபிசோட்னா இந்த எபிசோட் சொல்லலாம். ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட் சொல்லலாம். The credit goes to our singers and orchestra தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பர் 6க்கு தான் full credits. என்னதான் இருந்தாலும் கக்கன்னு சிரிச்சாலும் நீங்க உங்க டான்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணாலும் ஆக மொத்தம் டோட்டலா நீங்க பாத்தீங்கன்னா 366 பாயிண்ட்ஸ் எடுத்து எங்களுடைய ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. எங்களுடைய டீம் ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ்க்கு தான் போய் சேரப்போகுது. I'm so happy. நாங்களும் ரொம்ப ஹாப்பி. சந்தோஷமா எங்க டீம் சார்பா ரெப்ரசன்ட் பண்ணி டிஎஸ்பி சார் கையில கொடுத்து இந்த ஹார்ட்டை உங்ககிட்ட கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் ஹார்ட் மட்டும் இல்லை, இவங்களுக்கு கோல்கேட் பேட் சக்தி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பரும். சார் நீங்க வந்து உங்க பிளேஸ் போறதுக்கு சின்ன ஒரு பேட்ச் மட்டும் இருக்கு சார். இல்ல ஒரே ஒரு பேட்ச். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear rock star.
தேவி பாய், here's wishing you a very happy birthday. நானும் தேவி வந்து 2006 ஜகடம் ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தோட மியூசிக் செட்டிங்ஸில் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணோம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இஸ் பீன் a very close friend of mine. தேவி சிப்ஸா சார், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். விஷ் யூ a very happy birthday. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது மகிழ்ச்சியின் பிறந்தநாள்னு சொல்லலாம். உங்களை பார்க்குறப்பெல்லாம் வந்து பயங்கர குதூகலமாக இருக்கும். ஒரு பவர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம் உங்களை. தேவி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா 2006 அந்த மியூசிக் செட்டிங்ஸில் அவருக்குள்ளே நான் பார்த்த அந்த வெரி மூவிஸ்னு ஒரு பேஷன் இப்போ வரைக்கும் அப்படியே இருக்குது. ஆக்சுவலி இன்னும் ஏறிட்டு போகுது. 15 வருஷத்துக்கு அப்புறம் ஜென்ரலாக கொஞ்சம் குறையும், கொஞ்சம் லேசி ஆகிடுவாங்க. ஆனால் தேவிக்கு மட்டும் அப்படியே ஏறிட்டே போகுது. அண்ட் தட்ஸ் டெஃபினெட்லி ஷோயிங் இன் ஹிஸ் ஒர்க் ஆல்சோ. பிகாஸ் நாங்கள் 2 பேரும் இப்போ வரைக்கும் ஒரு 6 படம் பண்ணோம். இந்த 6 படத்தோட மியூசிக் வந்து மிகப்பெரிய ஹிட்ஸ் ஆச்சுங்க. Many happiness of the day. God bless you with good health and all the best for your future projects and your dream projects. Wish you a very happy musical, ரொம்ப முக்கியமா healthy birthday. In fact, it's been a long journey. நாங்க 2 பேரும் the friendship goes like at least 32 years. எப்பவுமே சந்தோஷம் தான். அதாவது அவரோட கம்போசிங் உட்காந்தோம்னா அது வந்து ஒரு வேலையாகவே தெரியாது. அது ஒரு என்டர்டெயின் மாதிரி தான் இருக்கும். அவர் ஜாலியாக ஒரு டான்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படி கம்போஸ் பண்ணுவார். எங்களுக்கும் பாட்டு எழுதுறது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப ஒரு குதூகலமான அனுபவமாக இருக்கும். நம்ம செய்கிற வேலையை ரசித்து உண்மையாக செய்யணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த ஆர்வருக்கு வாழ்த்துக்கள் சார். இன்னும் மிகப்பெரிய சரியான இடத்த தொடர்ந்தீங்க. Anyway, keep rocking. You're always a rock star. Once again, happy birthday, dear brother Devi. Keep rocking. தேவி சிப்ஸா சார், இன்னும் பல சிகரங்களை, பல உயரங்களை நீங்கள் அடைய இந்த இனிய பிறந்த நாளில் நான் வாழ்த்துகிறேன். ஹாப்பி பர்த்டே சார். Happy birthday, dear rockstar DSP sir. Here's wishing you a very happy birthday again, Devi boy, and all the best for your show, Rock to Rockstar. Wow, that's really so sweet. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. Thank you Zee Tamil, you always surprise me. Thanks for the love. Thanks to everyone. தம்பி நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்காக எவ்வளவு ஏவி எல்லாம் போட்டிருக்க நீ. உனக்காக ஒரு ஸ்பெஷல் காத்துட்டு இருக்கு. இன்னுமா? ஆமா, ஓ இன்னொரு ஸ்பெஷல். அப்படியா? தேவி ஸ்ரீ பிரசாத் என்ற பெயரை கேட்ட உடனேயே கொப்பளிக்கும் உற்சாகம்தான் எனக்கு ஞாபகம் வரும். அவருடைய தந்தையார் எனக்கு நெருங்கிய நண்பர். பல தெலுங்கு படங்களுக்கு எழுதியிருக்கிறார், பெரிய எழுத்தாளர். அது அவங்க அப்பா வகையிலிருந்து வரும் பெருமைகள். இவருக்கென்று தனி பெருமைகள் உண்டு. நல்ல இசைக்கலைஞர். இவருடைய வாத்தியார் அவர்கள் மேண்டலின் சீனிவாசன் அவர்கள். அவரையே நான் சின்ன பையனாக பார்த்துருக்கேன். அவரை விட சின்னவர் இவர். ஆனால் ஒரு சந்தோஷம் எனக்கு என்னன்னா, ஒவ்வொரு வருடமும் டிஎஸ்பிக்கு வயசு ஏற அவருடைய இசை இன்னும் இளமையாகிட்டே இருக்கு. அவருக்கு தீனி போடுவதற்கான படங்கள் இன்னும் நிறைய காத்திருக்கின்றன என்பது தான் என்னுடைய கருத்து. அவர் பெரிய இளையராஜா ரசிகர். அவர் ரெக்கார்டிங் ரூம்குள்ளே போனால் இது இளையராஜா ரெக்கார்டிங் ரூமா இவர் ரெக்கார்டிங் ரூமான்னு சந்தேகப்படுற அளவுக்கு அவ்வளோ பெரிய படத்தை பெருமையாக வச்சுருப்பார். எதையுமே உணர்ச்சி பூர்வமாக ரசிக்க தெரிந்தவர். நல்ல இசைக்கலைஞருங்கிறது போக நல்ல இசைக்கலைஞர்களை தேடி சென்று கௌரவிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர். அதுவே இசையை வளர்க்கும். அதாவது என்னை படத்தில் பாட வச்சுட்டாருங்கிறதுக்காக நான் சொல்லலை. பட் ரொம்ப குதூகலமாக இருக்கும் எனக்கு. இவர் கூட வேலை செய்யும்போது எந்த விதமான இடையூறும் இல்லாமல் தங்கு தடையின்றி எண்ண பரிமாற்றங்கள் செய்து கொள்ளலாம். இவரை எதேர்ச்சியாக நாங்கள் தசாவதாரத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாத்திரம் பண்ணுறதுக்கு இவர் கூட தொடர்பு கொண்டோம். மிக ஆர்வத்துடன் அவர் ஒத்துக்கொண்ட அந்த நட்பு இன்றும் தொடர்கிறது. இன்னும் நிறைய படங்கள் நாங்கள் செய்ய பாக்கி இருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறது. அது நிஜமாக வேண்டும் எனும் வாழ்த்துக்கள் அவருக்கு நான் இன்று இந்நாள் சொல்லிக் கொள்கிறேன். Keep that every year grow younger like you always do. All the very best.
Wow, this is so touching and so beautiful. இது நான் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. டிஎஸ்பி சார் அப்படியே சென்டர் ஸ்டேஜ் வந்துட்டீங்கன்னா எல்லாருமே வந்துடலாம். சார் ஸ்ரீனி சார், மனோ சார். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, Rockstar DSP! Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear DSP. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear DSP. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear DSP. Happy birthday to you. ஜி தமிழ், thank you so much. என்னோட பர்த்டே நானே இப்படி என்ஜாய் பண்ணது இல்ல. You all made it so lovely and so memorable and so enjoyable. The love made me so excited and so happy. Music and love, அது இருந்தாலே வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இருக்கும். அதுவும் இந்த மாதிரி extraordinary musicians and extraordinary legends. Thank you Manona. Thank you Srini sir. Thanks to everyone. And in the occasion I would like to thank everybody who is responsible for the success of this beautiful show of ours, Start to Rockstar. Thank you so much. Thanks. ராக்ஸ்டார்ல இந்த ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட்ல சூப்பரா ஏகப்பட்ட பாட்டு கேட்டிருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்க. And ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்டோட நாங்க இன்னைக்கு எபிசோட எண்ட் பண்றோம். So much of happiness, so much of love to all of you, and we are signing off from Rockstar. #Start to Rockstar, co-powered by India's #1 dealer Vasant & Co, Hammam and Horlicks Women's Plus. See you. சிரிச்சினே ஜாலியா சந்தோஷமா இருங்க. நாங்க கேக் சாப்பிட்டு ஹாப்பியா இருக்கோம். டிஎஸ்பி சாரோட பர்த்டே. டேக் கேர். டாடா. பை பை. ஹாப்பி பர்த்டே ராக்ஸ்டார் டிஎஸ்பி.